சிலருக்கு இலக்கணம் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த இலக்கணத்த எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற குரூப் 4 சிலபஸ்க்கு தமிழ்ல என்ன சிலபஸ் குடுத்திருக்காங்க, அந்த சிலபஸ்க்கு புக்ல எங்கெங்க இருக்கு, புக்ல எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாரி டேர் டூ ஸ்டடி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நான் கார்த்திக். இந்த சேனல் கார்த்திக் படிப்பகம். இதுல எக்ஸாம் பத்தின ரிலேட்டடான டிப்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம வினைத்தொகையை வச்சு அதை எப்படி இலக்கணம் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்லியிருப்பாரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, உண்கலம் அப்படின்றது ஒரு பெயரெச்சம் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய காலம் காட்டாம மறைஞ்சிருக்குது. அதாவது இது 3 காலத்துக்கும் ஏத்த மாதிரி பொருந்தி வரக்கூடியது. உண்ட களம், உண்கின்ற களம், உண்ணும் களம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்துக்கும் ஏத்த மாதிரி பொருந்தி விரிந்து பொருள் தரக்கூடியது தான் இது. இது ஒரு பெயரெச்சம் அப்படின்ற விதத்திலையும் நம்ம சொல்லலாம். இப்போ வினைத்தொகை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வீசு தென்றல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல எது வினைப்பகுதி அப்படின்றத முதல்ல பார்க்கணும். வினைப்பகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா வீசு அப்படின்றது வினைப்பகுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தென்றல் அப்படின்றது ஒரு பெயர். அப்ப டெபனிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர். அப்போ வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் இருக்குதா? அப்போ வீசு அப்படின்றது ஒரு வினையோடைய பகுதி. வீசிய, வீசுகின்ற, வீசினான் அப்படி இது எல்லாத்துக்கும் நம்ம பகுதியா பிரிச்சோம் அப்படின்னா அது வீசு அப்படின்றதுதான் பகுதியா வரும். அப்போ ஒரு வினையுடைய பகுதி தான் வீசு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய தென்றல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெயர். ஓகேங்களா? ஒரு இதை குறிக்கக்கூடியது, ஒரு பெயரை குறிக்கக்கூடியதுன்றதுனால நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது பெயர் சொல் படிக்கும் போது நீங்க பாப்பீங்க. அப்ப தென்றல் அப்படின்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயர். அப்போ வினை பகுதியை தொடர்ந்து பெயர் வந்துருது. அப்போ இதை நம்ம வினைத்தொகைன்னு சொல்லிடலாம். ஆனா இதுல நம்ம காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நின்றுக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வீசு தென்றல் அப்படின்றத வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்ற மாதிரி நம்ம 3 காலத்துக்கும் ஏத்த மாதிரி பொருத்தி படிக்கலாம். அப்போ நிகழ்கால இடைநிலை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதுல கின்று அப்படின்றது நம்மளுக்கு மறைஞ்சிருக்குது. அந்த வீசுகின்றல கடைசியா ராவ பிரிச்சோம் அப்படின்னா ஆ வரும். அதுதான் பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதி என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அது ரெண்டுமே இங்க இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதாவது காலம் காட்டும் இடைநிலை அதுல இருக்கு. பெயரச்ச விகுதியும் இருக்கு. ஆனா அங்க மறைந்து நிற்க அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. அங்க ரெண்டுமே இருக்கு. ஆனா அது ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. அப்படி இருந்து ஒரு வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்துச்சுன்னா தான் வினைத்தொகை அப்படின்றத நம்ம படிக்கணும். அப்ப நம்ம பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம வினைத்தொகைன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு வினையுடைய பகுதி இருக்கும். அடுத்து ஒரு பெயர் சொல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அது மேக்சிமம் வினைத்தொகை அப்படின்றதுதான் டெபினேஷனா கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆடு, கொடி. இப்ப ஆடு அப்படின்றது ஆடுகின்ற, ஆடிய, ஆடும். அதாவது இந்த ஆடக்கூடிய, ஆடுவான், ஆடினான் அது எல்லாத்துக்குமே அதோடைய வினையுடைய பகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆடு அப்படின்றது. அப்போ வினை பகுதி மேக்சிமம் பகுதி வேர் சொல்லதான் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு வினையுடைய பகுதி முதல்ல வந்துடும். அதுக்கு அடுத்து ஏதோ ஒருடைய பெயர் சொல் வரும். அப்படி வந்தா அதுதான் வினைத்தொகை. அப்போ ஆடு, கொடி அப்படின்றது அது வினைத்தொகை. ஆடுன்றது வினைப்பகுதி, கொடி அப்படின்றது பெயர் சொல். இந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இலக்கணத்தை படிக்கணும். இப்ப நம்ம இந்த மாதிரி படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காம வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா கூட நம்ம அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இலக்கணம்ன்றது புக்ல இருந்தா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க எங்க இருந்து வேணா கேட்பாங்க. அதனால பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அதை புரிஞ்சுக்கிட்டு புக்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதையும் நல்லா படிச்சுட்டு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சு வேற ஏதாவது கேள்விகள் கேட்டாலும் அதை நம்ம போடுற அளவுக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்போ வீசு தென்றல், ஆடு, கொடி, வளர், தமிழ் இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினையோடைய பகுதி முன்னாடி இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல் இருக்கும். இதுல 3 காலத்தை குறிக்கக்கூடியதும் முக்கால இடைநிலையும் மறைஞ்சிருக்கும். அப்படி மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. இந்த மாதிரி தான் நீங்க இலக்கணம் படிக்கணும்.
ஆல்ரெடி படிக்கிற எல்லாருமே வந்து சிலபஸ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தோ கையில வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம போன சிலபஸ்ல இருந்தது 3 பகுதியா குடுத்திருந்தாங்க. அ, ஆ, இ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இருக்கிற சிலபஸ் மேக்ஸிமம் வந்து பகுதி ஆவ தான் அப்படியே வந்து எலாபரேட் பண்ணி ரொம்ப பெருசா குடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் இருக்கும். அப்புறம் நமக்கு 7 யூனிட்ல கடைசி 7வது யூனிட் மட்டும் வந்துட்டு நமக்கு இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. அதாவது பகுதி ஆலயும், ஈலயும் இருந்தத 2த்தையும் சேர்த்து நமக்கு அலகு 7ல குடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து 15 கேள்விகள் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற 6 யூனிட்டுக்கு நமக்கு 85 கேள்விகள். அதுலயும் முதல் யூனிட்டுக்கு வந்து 25 கேள்வி, 2வது யூனிட்டுக்கு 15 கேள்வி, 3வது யூனிட்டுக்கு 15 கேள்வி, 4வது யூனிட்டுக்கு 10 கேள்வி, 5வது யூனிட்டுக்கு 15 கேள்வி, 6வது யூனிட்டுக்கு 5 கேள்வி. இப்ப இந்த 6வது யூனிட்ட தவிர மீதி எல்லாமே வந்து மேக்ஸிமம் 10 கேள்விகளுக்கு மேல தான் இருக்குது. 4வது யூனிட்டும் 10 கேள்வி. இத தவிர மீதி இருக்கிற எல்லா யூனிட்டுமே 15 கேள்விகள். முதல் அலகு தவிர. முதல் அலகுல 25 கேள்விகள் இருக்கு. அலகு 1ல என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு இது எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க. இப்படி பார்க்கும்போது பிரித்தெழுது, சேர்த்தெழுது நம்ம படிக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு வந்து புணர்ச்சி விதிகள வந்து நல்லா படிச்சிருந்தா மட்டும் தான் பிரித்து எழுதுறதையும், சேர்த்து எழுதுறதையும் நம்மளால வந்து எழுத முடியும். பேசிக்கா இருக்கிற பிரித்தெழுத நார்மலா எழுதிடலாம். ஆனா எக்ஸாம பொறுத்தவரைக்கும் அந்த மாரி கேட்க மாட்டாங்க. டஃப்பா தான் கேட்பாங்க. அப்ப அந்த டஃப்பா இருக்கிற கொஸ்டின நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்டின்னா, புணர்ச்சி விதிகள நல்லா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சந்திப்பிழை. சந்திப்பிழைய வந்து நம்ம வந்து கரெக்ட்டா போடணும் அப்டின்னா, வல்லினம் மிகும் இடங்களையும், வல்லினம் மிகா இடங்களையும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து தெளிவா படிச்சிருக்கணும். எது எதுக்கு அடுத்து வந்து வரும், எது எதுக்கு அடுத்து வந்து வராது அப்டின்ற மாரி. இந்த குறில், நெறில் வேறுபாடு, லகர லகரம், நகர லகரம் இது எல்லாமே வந்து புக்ல வந்து இருக்குது. அந்த புக்ல இருக்கிற மேக்ஸிமமான வார்த்தைகள நீங்க படிச்சு முடிச்சுட்டாலே, அதுக்கு தான் வந்துட்டு அந்த இதுல இருந்து தான் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை, பன்மை அறிதல் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஈஸியா வந்து படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ச்சொல் அறிதல். இந்த வேர்ச்சொல் அறிதல் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து டஃப்பா இருக்கும். அது வந்து அந்த வார்த்தை வந்து எது உணர்த்துதோ, அந்த வார்த்தையோடைய வேர்ச்சொல்லா தான் இருக்கணும் அது. அப்படி இருந்தா மட்டும் தான் அது வந்து வேர்ச்சொல் கரெக்ட்டா இருக்கும். இப்போ வாழ்த்துகளுக்கு வந்து வேர்ச்சொல்ல வந்து வாள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போடுவாங்க. ஆனா வந்து வாழ்த்துகளுக்கு வந்து வாள் வந்து வேர்ச்சொல் கிடையாது. இப்ப நம்ம வந்து வாழுதல், வாழ்க்கை இந்த மாரியான இடத்துகள் தான் வந்து வாழ் அப்படின்றது வேர்ச்சொல்லா வரும். வாழ்த்துதலுக்கு வந்து வாழ்த்து அப்படின்றது தான் வேர்ச்சொல்லா வரும். அப்ப அந்த வேர்ச்சொல்லுடைய ஆ டெஃபினிஷன் வந்து நல்லா புரிஞ்சு, வேர்ச்சொல்னா என்ன? எப்படி வரும்? அப்படின்றத புரிஞ்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஈஸியா இருக்கும். அதுலேருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளரின் பெயர் இது எல்லாமே வந்து ஈஸியான ஒரு டாபிக் தான். அது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல் இதெல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இந்த சிலபஸ பொறுத்த வரைக்குமே, நீங்க வந்து மனப்பாடம் பண்றத விட, படிக்கிறத விட, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணி, நெறைய டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு ஈஸியான வந்து ஒரு டாபிக்கா தான் இங்க இருக்கிற டாபிக் எல்லாமே குடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரிஞ்சிருந்தா மட்டும் தான் போட முடியும். நம்ம ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து மேக்ஸிமம் தவறாறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அத பத்தி நல்லா தெளிவா இருக்கணும். வினைமுற்றுனா என்ன அப்படின்றது தெளிவா இருக்கணும். வினையெச்சம்னா என்ன அப்படின்றது தெளிவா இருக்கணும். அதெல்லாம் இருந்தா மட்டும் தான் உங்களால போட முடியும். ஏன்னா, முன்னாடி இருந்த சிலபஸ்க்கு மேக்ஸிமம் புக்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே, நீங்க போயிட்டு அழகா கொஸ்டின் போட்டு வந்துடலாம். அந்த மாரியான ஒரு சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லகராதி. இது எல்லாமே வந்து புக்ல இருக்கு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கான பொருள கண்டுபிடிக்கிறது. இந்த மாரி வந்து எல்லாமே வந்துட்டு புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். இது எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சிடலாம் ஈஸியாவே. இத வந்து எல்லா இடத்துலயும் தேடி தேடி படிச்சுட்டு இருக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் வந்து ஏதோ ஒரு அகாடமியோட புக்க வாங்கிக்கங்க. அப்படின்ற மாரி வந்து நான் குடுத்திருந்தேன். அந்த புக்க உங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, நான் இப்போ ஒரு வேர் டூ ஸ்டடி குடுக்குறேன். நீங்க எல்லா புக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த வேர் டூ ஸ்டடிய வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து படிச்சு முடிஞ்சிட முடியும். இப்ப இந்த சொல்லகராதியில சிலபஸ் கம்மியா குடுத்திருந்தாலுமே, அது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி கொஞ்சம் டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. அதனால வந்து அந்த யூனிட் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தெரியும். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூனிட் அப்படின்றது வந்து சின்ன யூனிட் தான். அதுல வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருக்கிறதுனால எல்லாமே வந்து பெருசா தெரியுது. எப்படி எப்படி இதுதான் இது, இதுதான் இது அப்படின்ற மாரி கொஞ்சம் டெஃபினிஷனோட கொஞ்சம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் குடுத்திருக்கனால கொஞ்சம் பெரிய யூனிட்டா தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுதும் திறன். இதுல வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு பார்க்கும்போது, இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த வரிசைய வந்து ஒரு சில லைன்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அந்த சொற்றொடர வந்து ஒழுங்கா அமைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இதெல்லாம் நீங்க படிச்சிடலாம்.
ஈஸியா படிச்சுட்டா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திணை மரபு. இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, மரபு தமிழ் குடுத்துருக்காங்க. அது டெஃபினிஷனோட குடுத்துருக்காங்க. உயர் திணைனா எப்படி வந்து பிழை வரும், பிழை இல்லாம வரும். அதுக்கப்புறம் அஃறிணை இது எல்லாத்துக்குமே எது எது வரும் அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. யூனிட் 2லயும் அதே மாரி தான் குடுத்துருக்காங்க. யூனிட் 3லயும் அதே மாரி தான் குடுத்துருக்காங்க. இந்த யூனிட்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியா போட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 4 கலைச்சொற்கள். இருக்கிறதுலயே இதுதான் எனக்கு கேட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். புக்ல இருக்கிற வார்த்தைகளே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, இங்க வந்து பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. அதுல வந்து சயன்ஸ் குடுத்துருக்காங்க, எஜுகேஷன் குடுத்துருக்காங்க, ஆ மெடிசின் குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. அப்படி எல்லாமே குடுத்ததுனால, அது ரிலேட்டடான வார்த்தைகள் வந்து நம்ம நெறைய வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து நமக்கு சரியான தமிழ் சொல்ல வந்து நம்மளால வந்து எடுத்துட்டு வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுல வந்து 10 கேள்விகள் குடுத்துருக்கிறதுன்றது ரொம்பவே வந்து கொஞ்சம் டஃப் ஆகுறதுக்கு தான் அத குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி. ஏன்னா ஈஸியா இருக்கிற மாரி தான் இருக்கும். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாரி தான் இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, 10 கேள்விகள் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்தும். அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து நெறைய வார்த்தைகள வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்டின்ட்டு நான் சொல்லுவேன். மீதி எல்லாமேனா கூட நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்ப இலக்கணம் எல்லாமே கூட ஈஸியா வந்து படிச்சு முடிச்சிடலாம். அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போட்டுடலாம். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாமே, இந்த வார்த்தைகள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் உடைய வார்த்தைகள் தெரிஞ்சுட்டு அத நீங்க போய் ஆன்ஸரா போட்டீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்ப ஏற்படுத்தும். அதனால கலைச்சொற்கள கொஞ்சம் நல்லா படிங்க. 10 கேள்விகள் குடுத்துருக்காங்க. யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா, புரிந்து கொள்ளும் திறன். இத பார்த்தீங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து நமக்கு வினாவ வந்து சரியான வினைய தேர்ந்தெடுக்கிறது தான். அத வந்து பேசிக்கா அவங்க ஒரு இத குடுத்துருவாங்க. இந்த மாரி வந்து போன இதுல எதுவுமே குடுக்கல. அந்த மாரி வந்து போன இதுல குடுக்காதனால, இந்த 15 கேள்விகள் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ஈஸியா போட்டுறலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, எல்லாமே வந்து அங்க குடுத்துருப்பாங்க. மேபி அந்த சென்டென்ஸ் ரிலேட்டடான வந்து இதுக்கு என்ன ஹெட்லைன் வைக்கலாம் அப்படின்ற மாரியான கேள்விகள் கூட கேட்கலாம். ஒரு 5 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, ஈஸியா வந்து ஒரு 4 கேள்விகள் போட்றலாம். 5 கேள்வியும் வந்து போட்டுறலாம். ஆனா, ஆவரேஜா இருக்கும்போது ஒரு 4 கேள்விகள்லாம் போட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பழமொழிகள் வந்து ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். அப்புறம் மரபு தொடருடைய பொருள் அறிதல். நம்ம ஏதாவது அதையும் வந்து ஈஸி தான். உவமை தொடருக்கு வந்து பொருள் அறிதல். அதுவுமே நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே படிச்சது தான். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓரளவுக்கு வந்து போட்டுறலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு ஒரு 5 கேள்வி குடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள் இது எல்லாத்தையுமே வந்து தமிழ் சொற்கள் வந்து அறியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்ப வந்து புரிந்து கொள்ளணும். இந்த மாரி குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி கலைச்சொற்கள்ல 10 கேள்விகள் குடுத்துருக்காங்க. அதாவது பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிறமொழி சொற்கள வந்து ஆ டிரான்ஸ்லேட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மட்டுமே நமக்கு வந்து 15 கேள்விகள் இருக்கு. இதுவே நெறைய கேள்விகள் வந்து தவறாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நீங்க நெறைய வார்த்தைகள வந்து படிக்கணும். அது படிச்சாலுமே வந்து சரியான தமிழ் வார்த்தைய வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் வார்த்தைகள தெரிஞ்சிருந்தாலுமே, அது வந்து சரியான வார்த்தைகள் ஆவாது. தமிழ் சொற்கள வந்து கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுக்கு வந்து நீங்க நெறைய படிக்க வேண்டிய டைம் வந்து குடுத்து நெறைய படிக்க வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலகு 4ம், அலகு 6ம். ஏன்னா, அதுக்கான வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகள் படிக்கணும். மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கேட்ட மாரி தான் இருக்கும். இப்ப இந்த மரபு தொடர்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. திணைவழு, பால்வழு இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கிராமரும் நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா போட்டுறலாம். ஆனா இந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கன்ஃபார்ம் அந்த வார்த்தைய வந்து படிச்சு, அந்த வார்த்தைக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், அந்த கேள்விய போட முடியும். நம்ம ஏனோ தானோன்னு வந்து அந்த கேள்விய வந்து அடிச்சிற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலகு 7 இதுல இருக்கிற டாபிக் எல்லாருமே ஆல்ரெடி வந்துட்டு படிச்ச டாபிக் தான். திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அறநூல்கள் சிலது குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம படிச்சிருப்போம். தமிழின் தொன்மை இது எல்லாமே நம்ம படிச்சது தான். சில அ அறிஞர்கள வந்து ஆல்ரெடி இருந்த அறிஞர்கள் குடுத்துருக்காங்க. ஒரு சில அறிஞர்கள் வந்து புதுசா அறிஞர்கள குடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம இங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ன்னு தான் குடுத்துருக்காங்க. அதாவது இந்த யூனிட் 7க்கு மட்டும். அதாவது ஆல்ரெடி இந்த மாரி சொல்லி தான் 11த், 12த் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப இந்த அலகு 7க்கு மட்டும் 10ஆம் வகுப்பு தரத்துல வந்து குடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே எங்கிருந்து வேணா கேட்பாங்க அப்படின்றத தான் வந்து சொல்ல வராங்க. அதனால மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளியரா புரிதலோட படிச்சுட்டோம் அப்படின்னா, மீதி எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். இந்த 7வது யூனிட்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து கொஞ்சமா ஒரு ஒரு 10, 15 பேஜ்லயே தான் எல்லாருக்குமே எல்லா அறிஞர்களுக்குமே வந்து ஒரு 10, 20 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். ஒரு சில புக் தான் எழுதியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நெறைய புக் எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான புக் எது எது இருக்கோ அத எழுதிட்டு அவங்களுடைய இயற்பெயர் என்ன? அதுக்கப்புறம் என்ன சாதனைகள் பண்ணாங்க? அப்படின்ற மாரி எல்லாம் வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்கள் தான் இருக்கும். இந்த 7வது யூனிட்க்கு மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அத மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. இந்த 6வது யூனிட், 4வது யூனிட்டும் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற எல்லா யூனிட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா,
கிராமர தெளிவா படிச்சு, ஒரு புரிதல் இருந்துட்டாலே மேக்ஸிமம் கேள்விகள வந்து போட்டுறலாம். முன்ன மாரி வந்துட்டு நெறைய வந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிதல் இருந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க அங்க போனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அத வந்து அப்ரோச் பண்றதுக்கான நாலேட்ஜ் சாதாரணமா வந்துரும். இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு இலக்கணம் ஒரு புரிதலோட நல்லா படிச்சுட்டீங்க அப்டின்னா 85 பிளஸ் போட்டுறலாம். 85 பிளஸ் போட்டாலே இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரா தான் இருக்கும். எப்படியும் கொஞ்சம் 2ஏலயே வந்து கொஞ்சம் டஃப்பா கேட்டாங்க. அந்த அளவுக்கு டஃப்பா இல்லனாலும், ஓரளவுக்கு டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து புரிதலோட இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டஃப்பான கேள்விகள் இருக்கும். 85 பிளஸ் போட்டீங்கன்னாவே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 90 பிளஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ரொம்பவே நல்ல ஸ்கோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்ன வந்து 97, 98, 95 அந்த ரேஞ்சுல போட்ற அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சிலபஸ் ஈஸியா தான் இருந்தது. படிச்சுட்டா போதும் அப்படின்ற மாரி. ஆனா இப்ப படிச்சுட்டா போதாது. நெறைய பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நெறைய அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த வார்த்தைகள் ஏன் வந்தது அப்டின்ட்டு நெறைய டெஸ்ட் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். நெறைய கரெக்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வேர் டூ ஸ்டடிய வந்து இதுக்கு கீழ ஆட் பண்றேன். ஒரு வேளை இங்க போட முடியல அப்டின்ற பட்சத்தில உங்களுக்கு வந்து நான் Telegram குரூப்லயோ, சேனல்லயோ நான் போடுறேன். நீங்க அங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து எய்ம் உடைய வேர் டூ ஸ்டடி தான் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுருக்கேன். நான் வந்து ஓனா இதுக்கு வந்து வேர் டூ ஸ்டடி ரெடி பண்ணி போடல. அந்த வேர் டூ ஸ்டடியே வந்து நான் நல்லா இருந்ததுனால நெறைய எங்கெங்க இருக்கு அப்டின்ட்டு பெர்ஃபெக்ட்டா பேஜ் நம்பர் மொதற்கொண்டு நெறைய இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க குடுத்து வச்சிருக்காங்க. அதனால தான் நான் அந்த வேர் டூ ஸ்டடிய உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி போடுறேன். நீங்க வந்து Telegram குரூப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல வேற ஏதாவது வந்து இந்த மாரியான டவுட் இருக்கு, அத கிளியர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வீடியோ கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள நான் வந்து கிளியர் பண்றேன். நல்லா படிங்க. ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.